லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சாதிய பின்புலத்தை பயன்படுத்தி சசிகலா அவரை வளர்த்துக் கொண்டார் என்றும் ஆர்.வி. உதயகுமார் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்மிடையே பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ அதிமுக தொண்டர்கள் ரொம்ப கவனமாவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சூசகமா ஆர்.வி. உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? திருமதி சசிகலா அவர்களையோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ சேர்த்துக் கொள்கிற எண்ணம் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கூறுவதை விடுத்து சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜாதிய பின்புலம் உள்ள இன்னொரு அமைச்சரை வைத்து பேச வைத்திருக்கிறார். இன்னொரு முன்னாள் அமைச்சரை வைத்து பேச வைத்திருக்கிறார். எதிர்கட்சி துணைத் தலைவரும் கூட. இந்த இடத்துல ஒற்றுமை பயணம், ஒற்றுமையை வலியுறுத்துதல், இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்காது. கட்சி ஒற்றுமைப்படணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எப்படி ஒற்றுமைப்படணும், யார் தலைமையில ஒற்றுமைப்படணும், இதுதான் அதுல இருக்கிற கேள்விக்குறி. அதாவது சசிகலாமா என்ன சொல்றாங்க, என் தலைமையில் ஒன்றுபடுங்கள் தான் சொல்றாங்க மறைமுகமாக. ஓ பன்னீர்செல்வம் ஒற்றுமையை வலியுறுத்துபவர். ஆனாலும் சசிகலாமாவோட ஒற்றுமை பயணத்துல அவர் கலந்து கொண்டதாகவே தெரியவில்லை, ஆதரவு கொடுத்ததாகவும் தெரியவில்லை. இப்படி அதுல இருக்கிற நுணுக்கமான பிரச்சனைகள் தான். அப்போ அதிமுக தொண்டர்கள் சசிகலா பக்கம் கூடாது, குறிப்பாக தென் மாவட்ட தொண்டர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு உதயகுமார் பேட்டி மூலமாக வெளிப்படுகிறது. சார், இப்போ அதிமுக தொண்டர்கள் கவனமா விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஆர்.வி. உதயகுமார் மூலமா அவர் முன் வச்சிருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப அவருடைய தொண்டர்கள் கிட்ட அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா? அவருடைய தலைமையில இருக்கிற அந்த தொண்டர்கள் சசிகலா பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா? பொதுவாக அப்படி சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த தலைவர்கள் என்று எல்லா கட்சிகளிலும் இருப்பார்கள். அது சம்பந்தப்பட்ட சர்ச்சை வந்தால் அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு தலைவரை வைத்து கருத்து சொல்ல வைப்பதுதான் அரசியல்ல வாடிக்கை. அந்த வகையில உதயகுமாரை வைத்து கருத்து சொல்ல வைத்திருக்கிறார். காரணம், ஏற்கனவே திரு ஜெயக்குமார் அவர்கள் இதே போன்ற கருத்துக்களை சில தினங்களுக்கு முன்பாக அவர் தெரிவித்திருந்தார். அதாவது சில தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தித்ததாக ஊடகங்களில் செய்தி வந்த போது அப்படி எந்த நிர்பந்தமும் நடக்கவில்லை, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு கட்சியில் மீண்டும் சேர்த்துக் கொள்கிற பேச்சு இல்லை என்று ஜெயக்குமாரை வைத்து சொல்ல வைத்திருந்தார்கள். இப்போ தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் என்று வரும்போது தென் மாவட்டங்களை சேர்ந்த முன்னாள் அமைச்சரை வைத்து சொல்ல வைத்திருக்கிறார். அப்படித்தான் பார்க்க வேண்டும். சரி, இப்போ ஆலோசனை கூட்டம் அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்தல் தோல்வி குறித்து, அந்த தேர்தல் தோல்வி குறித்தான ஆலோசனை கூட்டத்துல தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவை, டிடிவி தினகரன் நம்மளுடைய கட்சியில இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் திட்டவட்டமா அது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த நிலையில ஆர்.வி. உதயகுமார் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? திரு டிடிவியை பொறுத்தவரையில் அவர் இப்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேசிய அரசியல் அந்த வகையிலே அவர் போய்விட்டார். உதாரணமாக காமராஜர் பிறந்த தினம் நடக்கிறது, விழா நடக்கிறது. பாரதிய ஜனதாவின் மேல்மட்ட பார்வையாளர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அதில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு இருக்கை தரப்படுகிறது. திரு மோடி அவர்கள் கூட்டுகிற என்டிஏ கூட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு இருக்கை தரப்படுகிறது. அவர் மீண்டும் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பதவியை பெற்றுக் கொண்டால் அவர் இப்போது அடைந்துள்ள உயரம் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். அது போக தனி கட்சி 5-6 வருடம் ஆகிவிட்டது. வெற்றியோ தோல்வியோ தனி கட்சி என்று வரும்போது அதிமுகவுக்குள் அவர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுகவோடு கூட்டணி வைப்பார், அதிமுக ஓட்டுகளை கவர முயற்சிப்பார். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழே ஒரு பதவியை பெற்று அவர் அதிமுக அரசியல் செய்ய மாட்டார். திருமதி சசிகலா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறது. சசிகலா அவர்கள் 2016 அதிமுக பொதுச் செயலாளர், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் நம்பர் 1, அதாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்கட்சி துணைத் தலைவர். இந்த அளவுக்கான உயரத்திற்கு போன பிறகு யார் தலைமையை ஏற்று அவர்கள் மீண்டும் கீழே வர முடியும்? இந்த இடம் உண்மையிலேயே சிக்கலான இடம். அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவரது பதவியை விட்டு கொடுப்பாரா? அரசியல் என்பதே அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல். இதை தாண்டிய அரசியல் கிடையவே கிடையாது. எனவே ஒற்றுமை என்று சொல்லலாம், போதனை செய்யலாம், வேண்டுகோள் விடுக்கலாம்.
ஆனால் எப்படி ஒற்றுமை சாத்தியம், யார் தலைமையில் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள், இது எல்லாமே கேள்விக்குறிதான். சரி, இப்ப ஆர்பி உதயகுமாரோடைய இந்த விமர்சனத்துக்கும் கருத்துக்கும் அதிமுக தற்பொழுது அணி அணியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா சார்? இது இப்போ மாற போறது இல்ல, கூட்டணி எந்த விதத்திலையும் இருக்க போறது இல்ல, தனித்தனியா தான் இருக்க போறாங்களா? அதிமுகவை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் ஓட்டு சரிவு தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் அதே ஓட்டு சரிவு வடமண்டலத்தில் இருக்கிறதா என்றால் அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அங்கு அவர்கள் ஓட்டை அவர்களது வாக்குகளை மெயின்டைன் செய்திருக்கிறார்கள். அது போக இந்த தலைவர்கள், அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது சசிகலா அவர்களோ அவர்களது ஓட்டு வங்கியோ மேற்கு மண்டலத்திலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தென் மாவட்டங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. எனவே அதிமுக இயல்பாகவே 2 மண்டலமாகத்தான் பிரிந்து இருக்கிறது என்பது எனது கருத்து. எம்ஜிஆர் காலம் மாதிரி ஜெயலலிதா காலம் மாதிரி கிடையாது. அந்த மாதிரியான வசீகரமான தலைவர்களும் இனி வரப்போவதும் கிடையாது. இதுவே ஒரு கூட்டு தலைமை, அது சிறந்த ஏற்பாடு. ஆனால் கூட்டு தலைமை என்பது அதற்கான ஏற்பாடுகளை யார் செய்வது என்பதே அது ஒரு அரசியல் பூனைக்கு ஆராய்ச்சி மணி கட்டுகிற ஒரு விஷயம் தான். அது ரொம்ப கடினம். இணைப்பில் உங்களுடைய கருத்தையும் நேரத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரிஷா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.